இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இயேசு பேதுருவை பார்த்து கூப்பிடும்போது என்னை பின்பற்றி வா அப்படின்னு கூப்பிட்டார். நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறவனாகும். ஆனால் இப்போ இந்த ஊழியத்தின் கடைசி நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கும் போது, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை வெறுக்கணும், தன் சிலுவையை சுமக்கணும், என்னை மாத்திரம் பின்பற்றணும். அந்த 3 காரியங்களை ஆண்டவர் வலியுறுத்துகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்தார் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்ற. அவர் தேவனாக இருந்த போதிலும் அவருக்கு சில சோதனைகள் எல்லாம் வந்த போது தன்னுடைய அதிகாரத்தை தன்னுடைய சுய லாபத்திற்காக அவர் பயன்படுத்தலை. இந்த கல்லுகள் அப்பமாகும்படி செய்யும் என்று பிசாசு அவரை ஏவன போது அவர் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. அவர் பார்த்த போது அந்த கல் அப்பமா மாறிடும். ஆனால் ஆண்டவர் அதை செய்யலை. தாழ குதியும் தூதர்கள் உங்களை கையில் ஏந்துவாங்க. தூதர்கள் ஏன் ஏந்தணும்? அவர் படைத்த பறவைகளே மெதுவாக வந்து தரையில் இறங்கும் போது அவர் ஸ்லோ மோஷனில் வந்து கீழே இறங்க முடியாதா? ஆனால் அப்படிலாம் ஆண்டவர் எந்த விதத்திலும் செய்யவே இல்லை. பாருங்க, முழுக்க முழுக்க இந்த பூமியில் 33.5 ஆண்டுகள் மனிதர்களை மீட்கும்படியாக, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக அந்த ஒரே நோக்கத்தோடு வாழ்ந்தார். இதுதான் சுயத்தை வெறுக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம இந்த பூமியில வாழ்றோம். இந்த பூமி நமக்கு சொந்தம் அல்ல. ஒரு நாள் கண்டிப்பா பரலோகத்துக்கு போயாகும். அப்ப இந்த பூமியில நாம் நமக்காக வாழாமல் ஆண்டவர் இயேசுவுக்காக வாழ்கிற வாழ்க்கைக்கு இந்த வேதாகமம் நியமித்த கட்டளைகளுக்கு உட்பட்டு நம்ம வாழ்றதுதான். ஏன்னா பவுல் சொல்றார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனா எல்லாம் எனக்கு தகுதியா இராது. அதனால மற்றவர்களுக்கு போதிக்கிறேன்னா ஆகாதவன் நான் போகாதபடிக்கு என் சரீரத்தை நான் ஒடுக்கி என்ன செய்கிறேன்? கீழ்படுத்தினேன். எதுக்கு? நான் எப்படியாவது இந்த மேன்மையான உயிர்த்தெழுதல்ல பங்கு பெறுவேன். ஆகவே தெய்வ பிள்ளைகளே, சுயத்தை வெறுத்தல் என்பது சந்தோஷமா இருக்கக்கூடாதா? இல்லை, ஆண்டவர் சந்தோஷமா இருப்பதற்கான வாய்ப்புகளை ஏராளமாய் நமக்கு தருகிறார். ஆனால் இந்த வாழ்க்கை கர்த்தருக்காக, இந்த பூமியில நான் இருக்க போறது கொஞ்ச காலம், அது இயேசுவுக்காக என்பதை புரிந்து அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற உங்களை அர்ப்பணிச்சு வாழுங்க. உங்களுக்குன்னு ஒரு சிலுவையை கர்த்தர் வச்சிருக்கிறார். இயேசு சொல்றாரு, என்னை பின்பற்றி வந்தா நீ அவனுடைய சிலுவையை சுமந்துட்டு ஆகணும். அவரே சிலுவை சுமந்தார். சிலுவையை சுமக்க அன்னைக்கு நிர்பந்திக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை என்னன்னா, அறையப்படுகிற சிலுவையை அவங்களே தான் தூக்கிட்டு போகணும். வேற அவங்களுக்காக யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? உதவி செய்ய மாட்டாங்க. அப்ப சிலுவை அப்படிங்கிறது கிறிஸ்துவை பின்பற்றி செல்லுகிற இந்த வாழ்க்கையில வருகிற பாடுகள், நிந்தனைகள், அவமானங்கள், கண்ணீர்கள், வருத்தங்கள், எதுனாலும் இருக்கலாம். அது அவரவருக்கு நியமிக்கப்பட்டது. அதனால சிலுவையை சுமந்து வருதல் என்பது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம், அவருக்காக உண்மையா வாழ்றது நிமித்தம், பரிசுத்தத்தை காத்துக்கொள்வது நிமித்தம், அல்லது ஆண்டவருடைய வழியில நடப்பது நிமித்தம் வருகிற பரியாசம் எதுனாலும் இருக்கலாங்க. அதை நீங்க சகித்து கொண்டு அவரை என்னை பின்பற்ற கடவுள்னு ஆண்டு சொல்ற பத்தி அது ரொம்ப முக்கியம். நமக்கு ஒரு மத கோட்பாடோ அல்லது கொள்கையோ எதுவுமே கிடையாது. நாம பின்பற்ற வேண்டியது இயேசுவை மட்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பூமியில இயேசுவை பின்பற்ற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு அழைப்பு கொடுக்கும்போது அதை நம்ம ஏற்றுக்கொள்றோமா ரொம்ப முக்கியம். ஒரு பணக்கார வீட்டு பெண்மணி மேல் படிப்புக்காக அவள் வெளிநாட்டில் படிக்கும்போது ஒரு கன்வென்ஷனில் கலந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை ஊழியத்தின்னு ஒப்பு கொடுத்துட்டான். தன்னுடைய தகப்பனுக்கு அதை தெரிவித்த போது அந்த தகப்பனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. உடனே வாண்டார். அவர் சொன்னார், உன்னை படிக்க வச்சு இந்த வேலையில சேர்த்து கௌரவமா இருக்கணும், நம்ம குடும்பத்தை பாரு, இதுக்கு தான் உன்னை அனுப்பியிருக்கோம், நீ மதப்பித்து பிடிச்சி ஊழியம் செய்ய போறதுக்குலாம் உன்னை அனுப்பலன்ட்டார். ஒரு நாள் டைம் தரேன், நீ யோசிச்சு முடிவு பண்ணு, நீ ஊழியம் தான் செய்ய போறணும், உன் லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அப்படி போயிரு, உனக்கு இந்த குடும்பத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்ட்டார். அந்த ராத்திரி முழுவதும் அழுது அந்த சகோதரி, வாலிப பிள்ளை ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ற, ஆண்டவரே என் தகப்பனருடைய வார்த்தையை பின்பற்றுவதை காட்டிலும் உம்முடைய வார்த்தையை பின்பற்றுவதான், உண்மை பின்பற்றுவதா எனக்கு முக்கியம் சொல்லி தீர்மானித்து அழுது கொண்டே தன்னுடைய லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணான். காலையில தன்னுடைய வீட்டை விட்டு புறப்படும் போது அவள் தினந்தோறும் வாசிக்க அந்த பியானோ முன்பாக உட்கார்ந்து சிலுவை சுமப்போனாக, எல்லா உலகம், கல்வி, ஆஸ்தி எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை பின்பற்றி வரங்கிற பாடலை கண்ணீரோடு உருக்கமாய் பாடி அவள் கடந்து செல்ல முயன்ற போது தகப்பனார் வந்து அழுது கொண்டு, இந்த இயேசுவின் அன்பு உன்னை இவ்வளவு தூரம் கவர்ந்து அவருக்காக சேவை செய்ய அழைத்திருக்குமானால் அந்த இயேசுக்கு சேவை செய்ய உன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்க நானும் ஆயத்தம், அந்த இயேசுவை பின்பற்ற குடும்பமா நாங்களே எங்களை அர்ப்பணிக்கிறோம்னு ஒப்பு கொடுத்தார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருந்தாலும் இயேசு ஊழியம் செய்ய போறேன்னு சொன்னப்ப
அந்த பெற்றோரால் அந்த தகப்பனால் அனுமதிக்க முடியாத ஒரு மனநிலை. இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படிதான் இருக்கு. பெயருக்காக கிறிஸ்துவ பின்பற்றுகிறோம், பாரம்பரியமாக கிறிஸ்துவ பின்பற்றுறோம், ஏதோ கடமைக்காக கிறிஸ்துவ இல்லை. உண்மையா இயேசுவை பின்பற்றணும். ஏன்னா பிதாவின் சித்தம் செய்யலைன்னா பரலோக ராஜ்யம் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. நீங்க யாரை பின்பற்றீங்க? உலகத்தை பின்பற்றீங்களா? உறவுகளை பின்பற்றீங்களா? எதற்காக இதெல்லாம் பின்பற்றி போறீங்க? இதெல்லாம் யோசிச்சு பார்த்து என்னை பின்பற்ற கடவுள் என்று சொன்ன இயேசுவுக்கு நம்மை அர்ப்பணிப்போம், சித்தம் செய்து பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிப்போம். தகப்பனே, இந்த வார்த்தைகளை கைக்கொண்டு நடக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.